எனக்கு இன்னொரு சந்தேகம் தான், நீங்கள் கேசிபி தான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கருத்து சொன்னதால் அது நீக்கப்பட்டதாக அவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இப்போது பாஜக கூட்டணியில் இருந்து தான் அதிமுக விலகி அன்றே உங்களை மீண்டும் இணைத்திருக்கலாமே, ஏன் இணைக்கவில்லை? அதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ அது ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இபிஎஸ் இவங்க எல்லாத்தையுமே தனித்து விட்டுட்டு நம்ம மட்டுமே அதை அரசியலில் வாக்குகளை பெற்று ஜெயிக்க முடியும்னு எப்படி அவர் நம்புறாரு? அதுக்கு அந்த நம்பிக்கைக்கான ஒரு காரணம் ஏதாவது இருக்கா சார்? அதாவது பாஜகவை ஆதரிக்கிறவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நீங்க எல்லாம் துரோகிகள், நீங்க பாஜகவுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க, ஒற்றர்களாக இருக்கிறீங்க என்று சொல்றாரு. ஆனா பாஜக விட்டு எதிர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய என்னுடைய நீக்கத்தை ரத்து செய்யாமல் இருப்பதற்கு அவர் எந்த பதிலும் சொல்றது இல்ல. அப்ப இதுல இருந்துதான் நம்ம என்ன யூகிக்கணும்னா, அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து போலியானதாக இருக்கிறது. அவருடைய நோக்கம் அதிமுக என்கிற கட்சியை தனது குடும்ப சொத்தாக்க அவர் முயற்சிக்கிறார் என்றுதான் பார்க்கணும். அடுத்து வருகிற தேர்தலில் தனித்து நின்று அதிமுக வெற்றி பெறலாம். எப்ப ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால் தனித்து நின்று அதிமுக வெற்றி பெறலாம். இன்றைய ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு, மக்கள் மத்தியில் அதிருப்திகள் இருக்கு. அதை அறுவடை செய்ய வேண்டுமானால் வலிமையான ஒன்றிணைந்த அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறுகிறார். அதே போல கூட்டணிக்கு வருவார்கள் என்று அவர் சிலர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அப்படி வருவதற்குண்டான சாத்திய கூறுகள் பெரிய அளவுல இதுவரை கண்ணுக்கு தெரியல. அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் ஆட்சிக்கு வருவதை விட கட்சியை தான் கைப்பற்றி விட வேண்டும் என்பதிலும், அதிமுக ஆள்வதை விட திமுக ஆள்வதாலே அவருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு அவர் துணை போகிறார் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தேகிக்கிறார்கள். எனக்கு இன்னொரு இபிஎஸ்க்கு இப்போதைக்கு ஒரு ரெண்டு நெருக்கடி வந்திருக்கதான் நம்ம பார்க்குறதா. ஒன்று, கட்சியிலேயே செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி உள்ளிட்டவர்கள் வந்து இன்று ராயப்பேட்டை தலைமை அலுவலக நிகழ்ச்சியை அவர்கள் வந்து புறக்கணித்தார்களோ அல்லது அந்த மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாகவே நம்ம வைத்துக் கொள்ளலாம். இன்று வரை இபிஎஸ்ஸின் பெயரை செங்கோட்டையன் கடந்த 2 வார காலமாக குறிப்பிடவே இல்லை. இருந்தாலும் அவர் கட்சியில் தான் இருக்கிறார், வேறு எந்த நிபந்தனையும் அவர் வைக்கவில்லை. இது ஒரு நெருக்கடி. ஒரு மூத்த தலைவர் மற்றும் அந்த கட்சியில் வந்து ஒரு அதிருப்தியை அவர் தெரிவித்தார். அதற்கு அதிகாரபூர்வமாக இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்புலையோ அல்லது கட்சி தரப்புலையோ வந்து எந்த விதமான பதிலும் கூறப்படவில்லை. அது ஜெயக்குமார் மற்றும் உள்ளிட்ட செல்லூராஜ் மற்றும் கே பி முனுசாமி உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக தான் அதற்கு வந்து ஒரு பதில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இன்று திடீரென்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழ் பாடியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள். இதற்கெல்லாமே ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார். இன்றைய தலைமை கழக நிகழ்வுகளுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா என்று தெரியல. நிச்சயமா திரு செங்கோட்டையன் அவரது நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகத்தான் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. சரி. அடுத்து, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா அம்மாவை புகழ்வது என்பது அது இன்றைக்கு இல்ல, அம்மா மறைவுக்கு பிறகு. அவர் மருத்துவமனையில் இருந்தபோது பாஜக சார்ந்தவர்கள் பெரிய அளவில் அவரது மேல் சிகிச்சைக்கு வெளிநாடுகளில் அழைத்து சென்று சிகிச்சை செய்வதற்கு அவர்கள் உதவி செய்யல. ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய செல்வாக்கை, அவருடைய ஆதரவாளர்களை பாஜக பக்கம் இழுப்பதற்கும் அதிமுக வாக்கு வங்கியை பாஜக பக்கம் மடைமாற்றுவதற்கும் கடுமையாக முயற்சிக்கிறாங்க. அதற்கு அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போற்றுகிறார்கள், ஜெயலலிதா அம்மாவை பாராட்டுகிறார்கள். அது அவர்கள் செய்கிற ஒரு அரசியல் தந்திரமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே சார், இப்போதைக்கு நீங்கள் அதிமுக இது வந்து ஒரு சும்மா ஒரு ஒன்றிணைந்தால் ஒரு பிளான். அதிமுகவில் உள்ள இப்போ அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்துட்டாங்க. இவர்களுக்கு வந்து இவர்கள் யார் தலைமையை இவர்கள் ஏற்பது, யார் தலைமையை யார் விட்டுக் கொடுப்பது, இது எப்படி இந்த ஏற்கனவே இருந்த பொறுப்புகளை விட்டுக் கொடுப்பார்களா அல்லது புதிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஏற்கனவே விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இணைந்தால் மற்றவர்களுக்கு எல்லாம் என்ன பதவி என்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது, அதனால் இணைவதில் வந்து பிரச்சனை இருக்கிறது என்பது இந்த இபிஎஸ் தரப்பு நியாயமாக கூறுகிறார்கள். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மற்றும் பிரிந்துள்ள நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள், இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறீங்க. இவர்கள் அவர்களுக்குமான பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பில் ஒரு பிரச்சனையும் இருக்காதா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க?
இல்ல நிச்சயமா எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் அவ்வளவு எடப்பாடி பழனிசாமியை தவிர, ஓ பன்னீர்செல்வத்தை தவிர யாரும் மிகப்பெரிய சுயநலவாதிகள் எல்லாம் இல்ல. இவர்கள் 2 பேரும் வேணா இவர்களுக்குள்ள பதவிக்காக சண்டை போட்டுக் கொள்பவர்களாக இருக்கலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்களை தவிர அதிமுக தொண்டர்களால் விரும்பப்படுகிற ஒரு தலைமை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாக்கப்படலாம். அது இப்போதைய பிரச்சனை அல்ல. இன்றைய தேதிக்கு முதலில் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றுபடுத்தப்பட வேண்டும்.